ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சுப்பிரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மாராதன சேவா வேணுங்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. பொறுமையாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். டிடிடி ஆப்லேயோ, இது ஆப் நீங்கள் பார்க்குறது இல்லைன்னா போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in உங்கள் மொபைலில் கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் ஓடிபி கேட்கும். லாகின் செய்ததுக்கப்புறம் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதாரில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ட்ரை பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது ஒரு லக்கி டிப் சேவாவில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது 4ல் ஏதோ ஒன்று செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்குது. ஈவன் ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சால் கூட ஆன்லைனில் ரெஜிஸ்டர் ஆகுது. இப்போ நான் எனக்கு செஞ்சுருக்கேன். ஸோ ஆன்லைனில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா மட்டும் மறுபடியும் பதியறதுக்கு 180 நாட்கள் அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதாரில் கேட்கும். சேவா டேட்லேருந்து 180 டேஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா தோமால சேவா, அர்ச்சனை சேவாலாம் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 220 ரூபா. அஷ்டதலபாத பத்மாராதனா ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 1250 ரூபா. சுப்பிரபாதத்தோட காஸ்ட் ஒரு டிக்கெட் 120 ரூபா. இந்த செலக்ட் சேவான் டேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் ஆல், செலக்ட் டேட்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா சேவாஸும் செலக்ட் ஆகிடும். நாம் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸும் அதிகமாக இருக்கும். நவம்பர் 2ஆம் தேதி கைசிக துவாதசி, ஸோ அன்றைக்கி ஏகாந்தமாக நடக்குங்கிறதுனால கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சமி தீர்த்தத்துக்கும் சுப்பிரபாதம் சேவா கிடையாது, கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் தோமாலா அர்ச்சனா கூட கிடையாது. அஷ்டதலபாத பத்மாராதனா மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லா நாட்களுக்கும் எல்லா சேவாவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு பர்டிகுலர் சேவா தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கீழே ஓகே இருக்கும். கண்டினியூ டு ரிவ்யூ கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏதாவது தப்பாக பண்ணியிருப்போம் அப்படின்னு தோணுச்சுன்னா எடிட் கொடுத்து மாற்றிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது. எல்லாமே கரெக்ட் அப்படின்னா கீழே கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். 20ஆம் தேதி மத்தியானம் ஒரு 11:50 போல் லாகின் செய்து பாருங்கள். ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கி 3 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் அலிப்பிரி நடைபாதையிலையோ ஸ்ரீவாரிமெட்லேயோ கொடுக்கறது கிடையாது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது பூதேவி காம்ப்ளெக்ஸ். அங்கேயுமே அந்த டோக்கனும் இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டோக்கனை வாங்குகிறோம் அப்படின்னா திவ்ய தர்ஷன் டோக்கன் ஸ்ரீவாரிமெட் வழியாக தான் போகணும். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட அந்த டிக்கெட்டை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகாமல் அலிப்பிரிமெட்டு வழியாக போகலாமான்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. அலிப்பிரிமெட்டில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஆப்ஷனும் கிடையாது. நம்ம நடந்து போகலாம், டிக்கெட் எதுவும் வேண்டாம் அப்படின்னா, இல்லை ஆன்லைனில் ஏதாவது புக் பண்ணியிருந்தா. பட் அங்கே ஸ்கேன் ஆப்ஷன்லாம் கிடையாது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற திவ்ய தர்ஷன் டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதன் வழியாக தான் நம்ம போய் ஆகணும். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும், அக்காமடேஷன் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் க்ரௌடு பற்றி ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். நீங்கள் புக் பண்ண அந்த டைமுக்கு போய் ரூம் எடுத்து தர்ஷன் செய்துக்கலாம். ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு. ஒருத்தர் பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஒரு சிறுத்தை அவரை தாக்கிறதுக்கு மாதிரி வருதா, நான் அவர் ஃபாஸ்ட்டாக போயிட்டார், ஒன்றும் ஆகலை. அந்த மாதிரி சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த ஒரு சிறுத்தையை இப்போது இன்றைக்கி காலையில் பிடிச்சிருக்காங்க.
அது கூண்டில் போட்டோன்னே பயங்கரமாக ஆக்ரோஷமாக அப்படியே கத்துது வீடியோவில் பார்த்தேன். ஸோ ஒரு சிறுத்தை இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க. கீழ்த்திருப்பதியில் எஸ்வி யூனிவர்சிட்டி சைட்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தது பிடிச்சிருக்கிறதா நியூஸில் அப்டேட் ஆகிருக்கு. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 86,364 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.46 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 30,712 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. 21ஆம் தேதி 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்டி த சேவா புக்கிங்கும், மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.